இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா வந்து மியூசிக் டைரக்டர், ஹீரோ அவங்களோட காம்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சில காம்போஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காம்போ பாடு பாடி தொலையும். சோ இவங்க காம்போல அவங்க ஆக்சுவலா வந்து இந்த பொதுவாக இந்த காம்போ அப்படின்னு வரும்போது ஒரு சில கம்மியான படங்கள் தான் இருக்கும். அதுல வந்து எது ஹிட் எது ஹிட் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அது ஒரு ஒரு பக்காவான ஒரு டைரக்டரோ அந்த படமே பக்காவா வந்து அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல வந்து எல்லா ஆல்பமும் பக்காவா அமைஞ்சது இந்த காம்போக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல வந்து ஒரு பக்கம் நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். யார் இடியா பத்த கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு, புரியுற மாதிரி சொல்லுங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்பமா நிறைய படம் இருக்கிறதால அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மட்டும் சொல்ல போறேன். வாரணம் ஆயிரம் அதுல வந்து ஆக்சுவலா ஏத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து காக்கா 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 வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து என்னை கொஞ்சம் மாற்றி அந்த பாடல். என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. அதுக்கப்புறமா வந்து அயன் படத்துல வந்து எனக்கு விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. அதுக்கு அப்புறமா வந்து ஏழாம் துறை அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துல வந்து எனக்கு இந்த அந்த ஒரு இந்த சாங் இருக்குமே, ஐயோ டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, எல்லேலமா. சோ அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்சது வந்து கஜினி படத்துல வந்து ரங்கோலா பாடல் இருக்கும்பா, அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரங்கோலா ஹோலா ஹோலா பெண்ணே நீதானோ உன்னை முத்தமிட்டு. சோ அதுக்கப்புறமாக வந்து மாற்றான் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துல வந்து மேக்சிமம் எல்லா படமே சூப்பரா, நான் சொன்னது எல்லா படமுமே பயங்கரமா இருக்கும். அது வந்து நானி கோனி ராணி அப்படின்னு சொல்ற ஒரு பாடல் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நானி கோனி ராணி உந்தன் மேனி நானும் வைக்கிறேன். அதுக்கு அப்புறமாக வந்து பாத்தீங்கன்னா காப்பான் படத்துல வந்து மேக்சிமம் சில பேர் வந்து பாடல் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆல்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுல வந்து இந்த மச்சான் இங்கே வந்தீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அந்த பாடல் ஒரு மாதிரி பக்காவான பாடல், பயங்கரமான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் சிங்கம் 3 வந்து வை 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 பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலும் ஒரு மாதிரி அண்டர்ரேட்டடான பாடல். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். முதல் முறையாக பெண்ணே உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட், ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். முதல் முறையாக பெண்ணே உன்னை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆதவன் அப்படின்ற ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து ஒரு மாதிரி எல்லா பாடலுமே சம்ப பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து இந்த ஓப்பனிங் பாடல் ஒன்று பாட்டு, எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும் டம 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 டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலும் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு பாடல். எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும், புல் கூட தன் பூமியை பிளந்து வரும். அப்புறம் வந்து வாராயோ வாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஸோ இந்த காம்போ வந்து நான் சொன்ன படங்களும் சரி பாடல்களும் சரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பீரியட்ல வந்து இவங்க 2 பேர் காம்போ அப்படின்னு வந்தாலே வந்து பயங்கரமான பிச்சி பாம்பு மாதிரி சொல்லலாம். பயங்கரமான பிச்சி பாம்பு மாதிரி சொல்லலாம். 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 சன் மியூசிக் இன்ஃபேக்டா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சன் மியூசிக்ல வந்து நிறைய வாட்டி போட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடா போட்டிருக்காங்க. இப்போ வாரணமாயிரம் இல்லைன்னா ஆதவன் இல்லைன்னா கஜினி இல்லைன்னா வாரணமாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வாரணமாயிரமோட ஆல்பம் அந்த பாடல் போட்ட டைம்ல எல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சின்ன பையனா இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அடியே கொழுப்புதே அந்த பாடலாக இருக்கட்டும். அப்புறம் தினம் பார்த்தேனே அந்த பாடலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்போன்றது ஒரு நல்ல நாஸ்டாலஜிக்கான ஒரு காம்போ. மறுபடியும் பேக் பண்ண ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆகும் சில பேருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா, சொல்லுங்க. ஹாரி டெய்லர் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடா பார்த்துட்டாங்க. அண்டர் எஸ்டிமேட்டாவும் பார்த்துட்டாங்க, அண்டர்ரேட்டடா பார்த்தாங்க அப்படிங்கும் போது இப்ப டக்குன்னு மக்காபிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா ஹாரி டெய்லர். ஸோ வெரி வெரி வெயிட்டிங் ஃபார் ஹாரி டெய்லர் கம் பேக்.